ஹலோ பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஆஃப் 11th ஸ்டாண்டர்ட். எந்த ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் அதான் ஆரம்பிக்கிறது ஈஸி தான். ஆனால் ஆரம்பித்ததை அப்படியே பொறுப்பாக கண்டினியூ பண்ணுறது இருக்குது பாருங்கள், அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நம்மளுடைய ஹாஃப் இயர்லி ரிவிஷனோட ஃபஸ்ட்டு டே எல்லாருமே சூப்பராக பார்த்துருந்தேன். அதில் நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸும் பண்ணியிருந்தேன். நிறைய பேர் அதை பார்த்து அதில் நான் கொடுத்த கொஸ்டின்ஸ்லாம் படித்து முடிச்சிட்டேன். இப்போ முதல் நாள் அதை செய்கிறது பெரிய விஷயம் கிடையாது. 2வது நாள், 3வது நாள், 4வது நாள்னு இதை இதுக்கப்புறம் கண்டினியூஸாக செய்யணும். ஸோ என்ன கேட்டால் இருக்கிறதுலே ரொம்ப மோஸ்ட் க்ரூஷியல் டேவே என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான். இந்த 2வது நாள் கிளாஸை யார் ஃபாலோ பண்ணுறியோ அவங்கெல்லாம் வந்து இது ரெகுலராக அப்படியே நம்ம அழகாக ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவோம். யார் இதை மிஸ் பண்ணுறோமோ அவங்களுக்கு அடி வாங்கிடும். சரியா? என்னன்னாலும் இந்த கிளாஸை மிஸ் பண்ணிடாத. நீ கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நான் பேசுனதெல்லாம் கேட்டுட்டேன் அப்படின்னா கம்ப்ளீட்டாக இந்த கிளாஸ் என் கூட சேர்ந்து முடிச்சிரு. அதுவும் இல்லாமல் இந்த கிளாஸில் நம்ம ஏற்கனவே 2 and 3 marks 10 கொஸ்டின் பார்த்துட்டோம். இன்னும் ஒரு 5 தான் இருக்குது. அது கூட சேர்ந்து நான் என்ன செய்ய போகிறேன்னா ஒரு சில கிரியேட்டிவ் 2 and 3 marks ப்ராப்ளம் பேஸ்ட் கொஸ்டினும் சொல்லித்தர போகிறேன். சரியா? எக்ஸாமுக்கு முக்கியமானதெல்லாம் கொஸ்டின் பேப்பர்ஸில் இருந்து நான் உங்களுக்கு 5 கொஸ்டின் பேப்பர் கொடுத்தேன்ல, அதில் இருக்கிற கொஸ்டின்ஸ்லாம் இன்றைக்கி நான் நடத்துகிறேன். ஸோ தயவு செஞ்சு அதெல்லாம் இப்போ என் கூட சேர்ந்து நீ என்ன செஞ்சிட போகிற, முடிச்சிட போகிறேன். ஸோ ஐ ஹோப் யூ ஆர் ஆல் ரெடி இல்லையா? ஸோ கிராவிடேஷனில் சாப்டர் 6 2 and 3 marks இதெல்லாம் இப்போ நம்ம பார்க்கணும். கொஸ்டின் நம்பர் 11ல் இருந்து பார்க்கணும். ஸோ அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் இப்போ நான் உங்களுக்கு என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா நடத்துறதுக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறேன். எல்லாருமே என் கூட சேர்ந்து நல்லபடியா அழகாக இப்போவே கவனிச்சிரு. ஃபஸ்ட்டு, why is the energy of a satellite negative? ஆமாம், ஒரு சேட்டிலைட்டுடைய எனர்ஜி இருக்குல்லடா, அதை பொதுவாக வந்து நம்ம வந்து பாசிட்டிவாக கன்சிடர் பண்ண மாட்டோம். அதுக்கு பதிலாக நெகட்டிவாக தான் கன்சிடர் பண்ணுவோம். இது ஏன்? முதல் விஷயம், அது நெகட்டிவாக இருக்குது அப்படின்னா அப்போ அது எர்த்துக்கு பவுண்டாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஃபஸ்ட்டு இதில் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் வந்து என்னது, ஒரு சேட்டலைட்டுடைய எனர்ஜியை நம்ம நெகட்டிவ் அப்படின்னு கன்சிடர் பண்ணுறோன்னா அப்போது அது எர்த்தோட கட்டுப்பாட்டில் இருக்குது, எர்த்தோட கிராவிட்டியால் பிணைக்கப்பட்டு இருக்கு, எர்த்தோட கிராவிட்டி தான் அதை பிடிச்சி வச்சிருக்கு அப்படின்னு அர்த்தம். இட் இஸ் பவுண்ட் டு எர்த். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்டே அதான். இட் இம்ப்ளைஸ் தட் சேட்டிலைட் இஸ் பவுண்ட் டு த எர்த். இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். இப்போ நான் அண்டர்லைன் பண்ணது தான் கீவேர்டு. சேட்டிலைட் இஸ் பவுண்ட் டு த எர்த் அண்ட் இட் கேனாட் எஸ்கேப் ஃப்ரம் த எர்த். அதால் எர்த்தில் இருந்து எஸ்கேப் ஆக முடியாது, எர்த்தோட கிராவிட்டியிலேருந்து எஸ்கேப் ஆகி வெளியே போயிட முடியாது. இட் இஸ் பவுண்ட். சரியா? இப்போது இப்படி வச்சுக்கலாம். நான் வந்து ஒரு சேட்டலைட்டை அனுப்பும்போது அதை ஒரு ரொம்ப பெரிய உயரத்துக்கு அனுப்புகிறேன். பூமியிலேருந்து என்ன செய்கிறேன், ரொம்ப ரொம்ப பெரிய ரொம்ப தூரமான ஒரு உயரத்துக்கு நான் அதை அனுப்புகிறேன் இல்லைங்களா? கரெக்டு தானே? அப்போ பேசிக்காக அந்த ஹைட்டை நான் ஆல்மோஸ்ட் இன்ஃபினிட்டின்னு கன்சிடர் பண்ணலாமா? சும்மா யோசிச்சு பாரு. ஏன் அப்படின்னா அடுத்த பாயிண்ட் அதை பற்றி தான். ஆஸ் ஹைட் அப்ரோச்சஸ் இன்ஃபினிட்டி, எர்த்தை விட்டு அது அநியாயத்துக்கு தூரமாக போகிறதுனால அது இன்ஃபினிட்டியை நோக்கி போக 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 அப்போது டோட்டல் எனர்ஜி என்னவாயிடும் அப்படின்னா 0 ஆகிடும். டோட்டல் எனர்ஜி வந்து என்னவாங்க ஆகிடும், 0 ஆகிடும். சரியா? ஏன் அப்படின்னா எனிதிங் டிவைடட் பை இன்ஃபினிட்டி என்ன வரும், 0 இல்லையா? இப்போது -gmm × r + h இதான் வந்து என்ன ஃபார்முலா அப்படின்னா எனர்ஜி ஆஃப் அ சேட்டலைட்டுடைய ஃபார்முலா. அப்போது ஹைட்டு இன்ஃபினிட்டி, அப்போ கீழே இருக்க மொத்த டேர்மும் என்னவாயிடும், இன்ஃபினிட்டி ஆகிடும். அப்போது கீழே டினாமினேட்டரில் இன்ஃபினிட்டி வந்துடுச்சு. இன்ஃபினிட்டியால் நீ ஏதோ ஒரு விஷயத்தை டிவைட் பண்ணுறன்னா உனக்கு 0 தானே. அப்போ டோட்டல் எனர்ஜி வந்து உனக்கு என்னவாயிடும் அப்படின்னா 0 ஆகிடும். அப்போ 0 ஆயிடுச்சுன்னா இட்ஸ் ஃபிசிக்கல் மீனிங் இஸ் தட் satellite is completely free from the influence of Earth's gravity. அப்போ ஒரு சேட்டலைட் உடைய எனர்ஜி 0 ஆயிடுச்சு, ஹைட்டு இன்ஃபினிட்டியா மாறிடுச்சு அப்படின்னா அப்போ அது எர்த்தோட கிராவிட்டியில் இல்லை, எர்த்தோட கிராவிட்டியை விட்டு எஸ்கேப் ஆகி தப்பிச்சு வெளியே போயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். அண்ட் நாட் பவுண்ட் டு த எர்த் அட் லார்ஜ் டிஸ்டன்சஸ். அப்போ அந்த நெகட்டிவ் சைன் போடுறது எனக்கு என்ன டினோட் பண்ணுது, அது முதல்ல எர்த் வந்து சேட்டலைட் வந்து எர்த்துக்கு பவுண்டாக இருக்குது அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயத்த முதல்ல எனக்கு என்ன செய்யுது, டினோட் பண்ணுது. ரெண்டாவது, ஹைட்டு ஒரு வேல் இன்ஃபினிட்டியாக போயிடுச்சுன்னா எனர்ஜி 0 ஆகிடும். ஓகே, அப்போது 0 விட கம்மியான நம்பர் எது, 0 விட கம்மினா நெகட்டிவ் தானே. அப்போ அந்த இன்ஃபினிட்டி ஹைட்டு கிட்ட அது போக 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 0 தாண்டி அடுத்து என்னவாயிடும்னா நெகட்டிவ் வேல்யூஸாக எல்லாம் மாறிடும். அதனால தான் பொதுவாக நீ எனர்ஜியை நெகட்டிவாக கன்சிடர் பண்ணுற ஒரு சேட்டலைட்டுக்கிட்ட. சரியா? இப்போ அடுத்து ஜியோ ஸ்டேஷனரி சேட்டலைட்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் பற்றி நான் உனக்கு சொல்ல போகிறேன். ஜியோனா என்ன,
JIO இது இல்லடா ராசாக்களா, உனக்கு தெரிஞ்ச ஜியோ வேற, நான் சொல்ல போற ஜியோ வந்து இது ஜியோகிராஃபியில் வருமே அது. ஜியோனா எர்த். ஓகே, அடுத்து ஸ்டேஷனரி. ஸ்டேஷ்னரினா உனக்கே என்னன்னு தெரியும் இல்லையா? ஸ்டேஷ்னரினா இந்த ஸ்டேஷ்னரி பேனெல்லாம் வைப்பாங்களா அந்த கடை தானே சார்? ஐயோ அந்த ஸ்டேஷ்னரி இல்லைடா. இந்த ஸ்டேஷ்னரி வந்து ஒரு ஆப்ஜெக்டை எப்பயுமே ரெஸ்ட்ல இருக்குது. அப்போது ஜியோ ஸ்டேஷ்னரி சேட்டலைட்னா ஒரு சேட்டலைட் எப்பயுமே என்ன ரெஸ்ட்லையா இருக்கும்? இல்லை இல்லை இல்லை, பார்க்கறதுக்கு ரெஸ்ட்டில் இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போது நீ 60 கிலோமீட்டர் வேகத்தில் போராடாங்கண்ணா, ஒரு காரில் 60 கிலோமீட்டர் வேகத்தில் போகிற, உன் பக்கத்திலே வந்து இன்னொருத்தர் என்ன செய்கிறாப்புல அப்படின்னா வந்து 60 கிலோமீட்டர் வேகத்தில் போகிறாப்புல, சரியா? அப்போ 2 பேரும் 60 கிலோமீட்டர் வேகத்தில் போகிறீங்கன்னா நீ அவரை பார்க்கும்போது அவர் எப்பயுமே உனக்கு நேராகவே தான் இருப்பார். அப்போ அதை கூட நீ என்ன சொல்லலாம் அப்படின்னா ரிலேட்டிவ் மோஷனில் 2 பேருமே வந்து ஸ்டேஷ்னரியாக இருக்கும், ரிலேட்டிவ் டு ஈச் அதர் அப்படின்னு சொல்லலாம். அவர் உன்னை பார்க்கும்போது எப்பயுமே அவர் உனக்கு நேராக இருப்பார், நீ அவருக்கு நேராக இருப்ப. ஸோ 2 பேருமே உங்கள் 2 பேரை மட்டும் கம்பேர் பண்ணும்போது எப்படி இருக்கீங்க? ஸ்டேஷ்னரியாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஒரு ஜியோ ஸ்டேஷ்னரி சேட்டலைட் என்ன பண்ணோம்னா, எர்த்து தன்னைத்தானே ஒரு ரொட்டேஷன் கம்ப்ளீட் பண்ண, எர்த் இப்படி ஒரு ரொட்டேஷன் கம்ப்ளீட் பண்ண எவ்வளோ டைம் எடுத்துக்குது யோசிச்சு பாரு. 24 மணி நேரம், 24 hours எடுத்துக்குது. கரெக்டுங்களா? அப்போது ஒரு ஜியோ ஸ்டேஷனரி சேட்டலைட்டும் என்ன பண்ணோம்னா எர்த்தை ஒரு ரவுண்ட் அடிக்கிறதுக்கு இட் வில் டேக் 24 hours. இப்போ இந்த படத்தில் பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, ஒரு பேச்சுக்கு தவிர சும்மா அமெரிக்காவுக்கு நேராக நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா சேட்டலைட்டை போட்டிருக்கேன். அப்போ எர்த்தை ரொட்டேட் பண்ண இந்த டயக்ராமில் எப்பயுமே பார்த்தோன்னா இந்த சேட்டலைட் வந்து எக்ஸாக்டாக யாருக்கு நேராக இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா யூஎஸ்க்கு நேராகவே தான் இருக்கும் எல்லா இடத்துலையும். ஓகே, எல்லா இடத்துலையுமே அது ஒரே லொக்கேஷனுக்கு நேராகவே தான் இருக்கும். ஏன்னா எர்த்து தன்னைத்தானே எவ்வளோ வேகமாக சுற்றுதோ அது கூடவே இந்த சேட்டலைட்டும் சேர்ந்து சுற்றுறதுனால அப்போ எப்பயுமே அது இப்படி நிமிந்து பார்த்தோன்னா உன் தலைக்கு மேலே ஒரே லொக்கேஷனில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நீ எவ்வளோ வேகமான ஒரே உன் கூட அது வந்துக்கினே இருக்கு. அப்படி இருக்கிறத ஜியோ ஸ்டேஷனரி சேட்டலைட் அப்படின்னு சொல்லும். ஸோ ஜியோ ஸ்டேஷனரி சேட்டலைட்ஸ் அப்பியர் டு பி ஸ்டேஷ்னரி. அது உண்மையாலுமே ஸ்டேஷ்னரியாக இருக்கா? இல்லை, ஸ்டேஷ்னரியாக இருக்கிற மாதிரி தெரியும் எர்த்துல இருந்து பார்த்தா, சரியா? when seen from earth, the satellite orbits earth from north pole to south pole are called polar satellite. அது போலார் சேட்டலைட்டோட பார்ட். ஆமாம். இப்போ இந்த ஜியோ ஸ்டேஷனரியிலே வந்து நம்ம இன்னொரு பாயிண்ட் சேர்த்துப்போம். இப்போ ஜியோ ஸ்டேஷனரிக்கு ஓகே ஒரு பேச்சுக்கு இந்த 3 மார்க்கில் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோ. 2 மார்க்கில் கேட்டால் இந்த 2 பாயிண்ட் எழுது போதும். 3 மார்க்கில் கேட்டால் த டைம் பீரியட் ஆஃப் அ ஜியோ ஸ்டேஷனரி சேட்டலைட் வந்து என்னது 24 ஹவர்ஸ்னு எக்ஸ்ட்ராவாக ஒரு பாயிண்ட் எடுத்து எழுது, சரியா? இன்னொரு அடிஷ்னல் விஷயம் சொல்கிறேன். இந்த ஜியோ ஸ்டேஷனரி சேட்டலைட்டு எர்த்தை வந்து என்ன செய்யும்னா ஈக்குவேட்டரில் சுற்றி வரும். இப்படி ஈக்குவேட்டரில் எர்த்தை சுற்றி வந்ததுன்னா அது ஜியோ ஸ்டேஷனரி. அலாங் த போல்ஸ், நார்த் போல்லேருந்து சவுத் போலில் சுற்றி வந்ததுன்னா அது போலார் சேட்டலைட்டுன்னு சொல்லுவோம், சரியா? இப்போ அடுத்து வெயிட்னா என்ன அப்படின்ற கான்செப்டுக்கு வரும். முதல்ல வெயிட்ன்றதே ஒரு கான்டாக்ட் ஃபோர்ஸ். கான்டாக்ட் இருந்தால் தான் வெயிட்டு இருக்கும். இப்போ ஒரு பேச்சுக்கு நான் ஒரு பிளாஸ்டிக் கவரில் 2 கிலோ அரிசி வச்சுருக்கேன், அது எவ்வளோ வெயிட்டுன்னு பார்க்கணும். இதான் வெயிங் மிஷின்னா வெயிங் மிஷின் மேலே போய் இப்படி அப்படியே மேலே அந்த இடத்துல அதை தொங்க விட்டோன்னா வெயிட்டு தெரியுமா? தெரியாது. வெயிங் மிஷினை அதை டச்சு பண்ணணும். ஒன்லி அந்த கான்டாக்ட் ஏற்பட்டால் தான் வெயிட்ன்ற ஒரு கான்செப்டே இருக்கும். கான்டாக்ட் இல்லைன்னா வெயிட்ன்றதே கிடையாது. இதை ஞாபகம் வச்சுக்கோ. அப்போது ஃபஸ்ட்டு த வெயிட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் த டவுன்வர்ட் ஃபோர்ஸ். ஒரு ஆப்ஜெக்டோடைய வெயிட், ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட வந்து இங்கே ஒரு பாக்ஸ் இருக்குது, அந்த பாக்ஸை நான் இப்படி தரையில் வச்சுருக்கேன் அப்படின்னு வச்சுக்கோ. அப்போது அந்த பாக்ஸ் மேலே டவுன்வர்டாக ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். யாரால் சார் ஆக்ட் ஆகும் அப்படின்னா கிராவிட்டியால். புவி ஈர்ப்பு விசை அதை பிடிச்சி கீழே இழுக்குது இல்லை, ஓகே, அதனால் அந்த ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். அப்போ அது வந்து ஒரு டவுன்வர்ட் ஃபோர்ஸு whose magnitude W is equal to that of the upward force that must be applied to the object to hold it at rest or at constant velocity relative to the earth. ஒன்று அது மேலே நான் ஒரு அப்வர்டு ஃபோர்ஸ் எம்பிட்டு கொடுத்தா அது ரெஸ்ட்டில் இருக்கும், இல்லை எர்த்து கூட அது ஒரு கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் இருக்கணும் அப்படின்றாங்க. எங்கேயாவது புரிகிற மாதிரி பேசுகிறீங்களா சார்? சத்தியமாக புரியல, மன்னிச்சிருங்கன்னு நீ சொல்லு, எனக்கு தெரியும். இப்போது ஒன்றும் இல்லைடா, அதை பாரு. இப்போ இதான் ஒரு ஃப்ளோருன்னு வச்சுக்கோ.
நான் வந்து என்ன செய்கிறேன், ஒரு பாலை வந்து ஒரு பர்டிகுலர் உயரத்துல இருந்து நான் இப்படியே ட்ராப் பண்ணுறேன். சரியா? அப்படி ட்ராப் பண்ணால் அது தரையில் வந்து பட்டு திரும்ப இப்படி பவுன்ஸ் ஆகிடும். கரெக்டுங்களா? திரும்ப இப்படி பவுன்ஸ் ஆகிடும். இதை நீ வந்து என்ன சொல்லுவ, நியூட்டன்ஸ் தேர்ட் லா, எவ்ரி ஆக்ஷன் ஆஸ் அன் ஈக்குவலண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் சொல்லுவேன். கரெக்டா? இப்போ இப்படி வச்சுக்கலாம். அதே பால் எனக்கு தரையில் இப்படி நான் வைக்கிறேன், அது வந்து மேலே இருந்தும் கீழே விழல, கீழே இருந்தும் மேலே போல, சும்மா தரையில் இப்படி இருக்குது அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம்? அப்போது இந்த பாலுடைய வெயிட் W கீழே ஆக்ட் ஆகுதுன்னா இதுக்கு ஈக்குவலண்ட் ஆப்போசிட்டாக ஒரு நார்மல், இதை லாஸ் ஆஃப் மோஷனில் படிச்சிருப்பேன், இதை என்னன்னு போட்டிருப்பேன், அப்படி இல்லைன்னா ரியாக்ஷன் ஆர்ன்னு போட்டிருப்பாங்க, ரியாக்ஷன் ஆர் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அப்போது எவ்வளோ வெயிட் கீழே ஆக்ட் ஆகுதோ அதுக்கு அப்படியே ஈக்குவலண்ட் ஆப்போசிட்டாக ஒரு நார்மல் ரியாக்ஷன் அப்போட ஆக்ட் ஆகும். ஆக்ஷன் ரியாக்ஷன், வெயிட் ஆக்ஷன்னா ரியாக்ஷன் வந்து நார்மல் ரியாக்ஷன். அப்போ இந்த வெயிட்டும் ரியாக்ஷனும் எப்படி இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். விச் மீன்ஸ் வெயிட்டையும் ரியாக்ஷனையும் நீ சப்ராக்ட் பண்ணால் வரப்போகிற ஆன்சர் 0. இப்படி ஒரு ஆப்ஜெக்ட் மேலே நெட் ஃபோர்ஸ் 0வாக இருக்கும்போது அது ரெஸ்ட்டில் இருக்கும். அதுதான் அவங்க சுற்றி வச்சு சொல்கிறாங்க. அப்போ இந்த வெயிட் W எப்படி இருக்குமா, இஸ் ஈக்குவல் டு தட் ஆஃப் அப்வர்டு ஃபோர்ஸ். அப்வர்டாக இது மேலே ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். சரியா? N இல்லை R, நார்மல் ரியாக்ஷன். தட் மஸ்ட் பி அப்ளை டு த ஃபோர்ஸ் டு ஹோல்ட் இட் அட் ரெஸ்ட். அந்த ஃபோர்ஸ் இருந்தால் தான் இது ரெஸ்ட்டில் ஒரு இடத்துல சும்மா நிற்கும், இல்லைனா நிற்காது அப்படின்றாங்க. இல்லைனா இப்போ என்ன விஷயம், எர்த்து வந்து சும்மா இருக்கா, சும்மா இல்லையா? சும்மா இல்லை. இப்போ எர்த்து மேலே நான் ஒரு பாக்ஸை வைக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ எர்த்து ரிவால்வ் ஆக எர்த்து எவ்வளோ வேகமாக ரிவால்வ் ஆகுதோ அது கூடவே இதுவும் சேர்ந்து ரிவால்வ் ஆகணும். கரெக்டா? ரொட்டேட் ஆகணும். எர்த்து வந்து ரொட்டேட் ஆகுது இல்லையா, ஒரு பம்பர் மாதிரி கிருகிருன்னு டெய்லி சுற்றுது 24 மணி நேரம் இல்லையா, ஒரு வாட்டி சுற்றி முடிக்க. அப்போது அதே மாதிரி அதுவும் சுற்றணும். ஸோ அதை தான் அட் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி வித் ரிலேட்டிவ் டு எர்த் அப்படின்றாங்க. அப்போ எர்த்து கூட கம்பேர் பண்ணும்போது அது ஒரு கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் எர்த்து எவ்வளோ வேகமாக போதோ அது கூட அதே மாதிரி அது ரொட்டேட் ஆகிட்டே இருக்கணும். இப்படி சிம்பிளாக வெயிட்டை அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஆனால் பேசிக்காக அது வந்து என்னது, ஒரு டவுன்வர்டாக ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ். சரியா? அடுத்து இந்த சூரிய கிரகணம், சந்திர கிரகணம் இதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் இஸ் சோலார் எக்லிப்ஸ். ஓகே, சோலார் எக்லிப்ஸ். எப்பயுமே ஒரு சோலார் எக்லிப்ஸில் என்ன ஆகும் அப்படின்னா, சன்னு எர்த்து இருக்குது அப்படின்னா இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் மூன் வந்துடும். சன்னும் எர்த்தும் இருக்குன்னா இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் மூன் வந்துடும். அப்போ தான் சோலார் எக்லிப்ஸ் நடக்கும். சரியா? இப்போ இதுவே வந்து லூனார் எக்லிப்ஸ்க்கு வரும். இங்கே நம்ம பார்க்கறது வந்து என்ன அப்படின்னா லூனார் எக்லிப்ஸ். இப்போ இந்த லூனார் எக்லிப்ஸ் எப்படி சார் நடக்கும்? சன்னு, எர்த்து, மூன். எப்பெல்லாம் வந்து ஓகே மூணுக்கும் சன்னுக்கும் நடுவில் எர்த்து வருதோ அப்போ உனக்கு லூனார் எக்லிப்ஸ் நடக்கும். இப்போ கேள்வி என்ன அப்படின்னா, இது எப்படி நடக்குதுன்றது இல்லை, இது ஏன் எல்லா மாசமும் நடக்கிறது இல்லை, எப்போ பார்த்தாலும் ஏன் இது நடக்கிறது இல்லை, அது ஏன் என்னமோ வருஷத்துக்கு ஒரு வாட்டி 2 வாட்டி தான் நடக்குது. சரியா? இப்போ இந்த நிலாவுடைய ஆர்பிட் இருக்குல்லடா, அது வந்து பார்த்தோன்னா 5 டிகிரி. ஓகே, இப்போ இதான் நிலா, அதோட ரொட்டேஷனல் ஆக்சிஸ் இப்படி இருக்கணும்னா அது அப்படி இல்லை. அதுக்கு பதிலாக அது எப்படி இருக்குன்னா லைட்டாக இப்படி டில்டடாக இருக்கு. அதோட ரொட்டேஷனல் ஆக்சிஸ் லைட்டாக இப்படி டில்டடாக இருக்கு. அப்போ அது எந்த அளவுக்கு டில்டடாக இருக்குன்னா 5 டிகிரிஸ் டில்டடாக இருக்கு. ஓகே, த மூன்ஸ் ஆர்பிட் இஸ் tilted 5 டிகிரி. ஐயோ 15 போட்டுருவியே நீ, ஒரு நிமிஷம் கூட இதை அடிச்சு வச்சிருக்க. 5 டிகிரி. ஓகே, மூன்ஸ் ஆர்பிட் வந்து எப்படி இருக்கு, 5 டிகிரி டில்டடா இருக்கு வித் ரெஸ்பெக்ட் டு எர்த்ஸ் ஆர்பிட். எர்த்தோட ஆர்பிட் கம்பேர் பண்ணும்போது அதுக்கும் இதுக்கும் அந்த 5 டிகிரி வித்தியாசம் இருக்கு. அப்போ இந்த 5 டிகிரி டில்ட் இருக்கிறதுனால ஒன்லி டியூரிங் சர்டைன் பீரியட்ஸ், ஒரு சில நேரங்கள்ல, ஒரு வருஷத்துல ஒரு சில நேரங்கள்ல மட்டும்தான் எர்த்தும் மூணும் வந்து என்ன பண்ணும், ஒரு ஸ்ட்ரெயிட் லைன்ல அலைன் ஆகும். எர்த்தும் நிலாவும் ஓகே ஒரே நேர்கோட்டில் ஒரு வருஷத்துல ஒரு சில டைம்ஸ் மட்டும்தான் வரும், டெய்லி இல்லை மாசம்லாம் வராது. ஏன்னா இவங்களுக்குள்ள அந்த டில்ட் இருக்கிறதுனால. ஓகே, அதனால தான் உனக்கு லூனார் எக்லிப்ஸோ இல்லை சோலார் எக்லிப்ஸோ என்ன ஆகுது அப்படின்னா எப்பயாவது மட்டும்தான் வருது. இட் ஒன்லி அக்கர்ஸ் வெரி ஃபியூ டைம்ஸ். சரியா? இப்போ நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், இந்த ஸ்டார்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அது ஓகே எப்படி வந்து எர்த்து ரொட்டேட் ஆகுதுன்றத ஸ்டார்ஸ் வச்சு நம்ம கண்டுபிடிக்கிறோம்.
ரொம்ப சிரிப்பாக இருக்கும். கரெக்டாக போல்ஸுக்கு நீ போயிடணும். ஓகே, என்னன்னா எர்த்தோடைய நார்த் போலோ இல்லை சவுத் போலோ போயிடு. சவுத் போலில் போயிட்டு அப்படியே மல்லாக்கப்படுத்து வானத்தை பார்த்துட்டு, சரியா நீ மாட்டுன்னு ஃபோட்டோவாக அடித்து தள்ளு. ஸ்டார்ஸை என்ன செய்யணும், வானத்தை பார்த்து ஃபோட்டோவாக அடித்து தள்ளணும். அப்போ பார்த்தா அதை பாரு, ஸ்டார்ஸ் எல்லாம் இப்படி தான் உனக்கு தெரியும். ஆனால் இந்த ஃபோட்டோ எப்படி தெரியுமா, ஒரு 2 மாதத்துக்கு உட்காந்து எடுக்கணும். சும்மா 2 வாட்டி எடுத்துட்டு என்ன சுத்தலை அப்படின்னு கூடாது, 2 மாதத்துக்கு எடுக்கணும். சரியா? அப்போ என்ன சார் யாராவது அந்த மாதிரி மல்லாக்கப்படுத்தி எடுத்தாங்களா அப்படின்னா, ஆமாண்டா அப்படி தான் பண்ணாங்க. சரியா? ஸோ என்ன அப்படின்னா, the earth spinning motion, how will you prove that earth itself is spinning? Okay, அப்போ எர்த்தோடைய spinning motion can be proved by observing stars position over a night. ஒரு நைட்டில் ஸ்டாரோடைய பொசிஷன்ஸ்லாம் எப்படி இருக்குன்றத பார்க்கறது மூலயமா உன்னால் என்ன செய்ய முடியும் அப்படின்னா இதை கவனிக்க முடியும். மாத கணக்கு வேணாம், ஒரு நாள் போதும்ல. 24 மணி நேரத்தில் ஒரு ஸ்டார் எப்படி சுற்றி இருக்கு போல்ஸ்லன்னு பார்த்தா தெரிய போகுது. ரைட்? அப்போது டியூ டு எர்த் ஸ்பின்னிங் மோஷன் the stars in the sky appear to move in a circular motion about the pole star. நீ போல் ஸ்டார்ல இருந்து பார்க்கறனா, ஓகே, அந்த போல் ஸ்டாரை சென்டரா வச்சுட்டு பார்க்கறனா எல்லாமே வந்து என்ன செய்யும் அப்படின்னா அதை சுற்றி ஒரு சர்க்கிளில் போகிற மாதிரி இருக்கும். போல் ஸ்டார் மட்டும்தான் போல்ல இருந்து பார்த்தா அப்படியே நேராக தலைக்கு மேலே இருக்க மாதிரி இருக்கும். அதனால நீ என்ன சுற்றினாலும் அது உனக்கு அப்படியே தான் இருக்கும். சரியா? மற்றதெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா அதை சுற்றி வர மாதிரி உனக்கு தெரியும். ஸோ அதை வச்சு நீ ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்றாங்க. ஓகே, இப்போ என்ன பண்ணிட்டோம், இதோட புக் பேக்கில் இருக்கிற கொஸ்டின்லாம் முடிச்சிட்டோம். இனிமேல் தான் ஆனால் கேமே ஆரம்பிக்குது. ப்ராப்ளம் பேஸ்ட் கொஸ்டின், க்ரியேட்டிவாக என்னென்ன கொஸ்டின்லாம் கேட்பாங்களோ அதெல்லாம் இப்போ நம்ம என்ன செய்யலாம், வி வில் சால்வ் இட். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இப்போ பாரு, ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி அட் அ ஹைட் r/2. ஃபர்ஸ்ட் விஷயம் இங்கே அவங்க கேட்கறது ரேஷியோ. ரேஷியோனா என்ன, டிவைட் பண்ணும், 2 வேல்யூவை டிவைட் பண்ணோன்னு அர்த்தம். அப்போ அதில் ஒரு வேல்யூ வந்து ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி அட் அ ஹைட். ஓகே, ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி அட் அ ஹைட். அடுத்து ஃப்ரம் த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த் டு த வேல்யூ அட் அ டெப்த் r/2 ஃப்ரம் த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த். அப்போ இன்னொரு வேல்யூ எதை டிவைட் பண்ண சொல்கிறாங்கன்னா கிராவிட்டி அட் அ டெப்த். ஒரு குறிப்பிட்ட ஹைட்டில் இருக்கிற கிராவிட்டியை இன்னொரு குறிப்பிட்ட டெப்த்தில் இருக்கிற ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டியால் டிவைட் பண்ணால் உனக்கு என்ன ஆன்சர் வரும்ன்றது தான் கேள்வியிடம். சரியா? அப்போ உனக்கு இதுக்கு க்ளூலாம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்ப்போமா, வாட் ஆர் த க்ளூஸ் அப்படின்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன செய்ய போகிறேன், கிவன் எடுத்து எழுத போகிறேன். உனக்கு ஹைட்டுடைய வேல்யூ r/2, எர்த்தோட ரேடியஸில் பாதி. எர்த்தோட சென்டரில் இருந்து சர்ஃபேஸ் வரைக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் ஆர்னா அதில் பாதி உயரம் நீ மேலே போயிருக்க, அதில் பாதி உயரம் என்ன செஞ்சிருக்க, நீ மேலே போயிருக்க, r/2 டிஸ்டன்ஸ். அப்போ ஹைட் r/2, அதே மாதிரி டெப்த்தும் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா r/2 கொடுத்துருக்காங்க. சரியா? இதுக்கு நான் என்ன ஃபார்முலா சார் யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி எனக்கு ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு r/2. இப்போது எர்த்தோட ரேடியஸ் ஒரு பேச்சுக்கு நான் என்னன்னு சொல்கிறேன், ஆருடைய வேல்யூ வந்து 6400 கிலோமீட்டர், 6400 கிலோமீட்டர். அப்போ அது கம்மியாக அதிகமாக, அநியாயத்துக்கு அதிகம், செம்ம அதிகம் இல்லையா? அப்போது இப்படி புரிஞ்சுக்கோங்க. அப்போது ஹைட்டு எப்போல்லாம் அதிகமாக இருக்கும், என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணும் ஹைட்டுக்கு அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி அட் அ ஹைட், அதாவது அல்டிடியூட் கண்டிஷன். என்னது அல்டிடியூடு கண்டிஷன்? என்னது, கிராவிட்டி at a height is equal to gravity at the surface into 1 minus 2h divided by r. இதான் ஃபார்முலா. கிராவிட்டி அட் அ ஹைட், ஒரு குறிப்பிட்ட ஹைட்டில் இருக்கிற கிராவிட்டி, ஒரு அல்டிடியூட்ல இருக்கிற கிராவிட்டி கண்டுபிடிக்கணும்னா கிராவிட்டி அட் அ ஹைட் இஸ் ஈக்குவல் டு கிராவிட்டி அட் த சர்ஃபேஸ் இன்ட்டு 1 minus 2h divided by r. இப்போ நான் உனக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன், கிராவிட்டி அட் த சர்ஃபேஸ் எப்பயுமே என்னவா இருக்கும்னா 9.8 மீட்டர் per செகண்ட் ஸ்கொயராக இருக்கும். இது உனக்கு மனப்படமாக தெரியும். சரியா? அப்போ நான் என்ன செய்ய போகிறேன், கிராவிட்டி அட் அ ஹைட் இஸ் ஈக்குவல் டு 9.8 into 1 minus 2 divided by r போட்டுப்போம். இப்போ இதில் ஒரு விஷயம் நான் செய்ய போகிறேன், நல்லா கவனி. நான் என்ன செய்கிறேன்ட்டு, என்ன கலரில் எழுதலாம், இந்த கலர் கொஞ்சம் வித்தியாசமாக எழுதலாம். ஹெச்சுடைய வேல்யூ வந்து என்னது, ஹெச்சுடைய வேல்யூ r/2. அப்போ தான் பாருங்க, ஹெச்சோடைய இடத்துல r போட்டு 2 போட போகிறேன். அப்போது என்ன ஆகும், r நான் கேன்சல் பண்ணலாமா, தட் இஸ் வாட் ஐ எம் கோயிங் டு டூ.
இப்போ நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா இங்கே நல்லா கவனிச்சேன்னா மேலே ஒரு ஆறு கீழே ஒரு ஆறு, மேலே ஒரு 2 கீழே ஒரு 2, இப்படி நம்ம என்ன செய்ய போகிறோம், மேலே கீழே இருக்கிற டேர்ம்ஸை we are going to cancel. ஐயோ சார் அப்படின்னா ஆன்சர் வந்து ஒரே அடியாக கம்மியாயிடுமே அப்படின்னு நீ சொல்லு. கரெக்ட். அப்போ என்ன ஆகிடும், ஆன்சர் 0 ஆகிடும். அப்போது அவ்வளோ உயரம் போனால் கிராவிட்டி 0வா? அது எப்படி 0 ஆகும்? 0 ஆகிறதுக்கு ப்ராக்டிக்கலாக சான்ஸ் இருக்கா சார் அப்படின்னு கேட்டோன்னா கிடையாது. அப்போது நார்மலாக ரொம்ப ரொம்ப பெரிய ஹைட்ஸ் போகும்போது உன்னால் இப்போ இந்த ஃபார்மில் யூஸ் பண்ண முடியல. இது வந்து கம்மியான ஹைட்டுக்கு இதை யூஸ் பண்ணணும். அப்போ r/2ன்றது கம்மியான ஹைட்டா அதிகமான ஹைட்டா அப்படின்ற உனக்கு கன்ஃபியூஷன் வருதுன்னா, இந்த மாதிரி உனக்கு ஆன்சர் 0 வருதுன்னா அல்டர்னேட் ஃபார்முலாவுக்கு போய்டு. ஏன்னா ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி cannot be என்னது 0, அதால் ஆக்சுவலாக 0 ஆக முடியாது. அப்போது நம்ம என்ன பண்ணலாம், சரி இதிலே இன்னொரு குட்டி வேரியேஷன் யூஸ் பண்ணலாம். ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டியை நீ இப்படியே எழுதலாம், gm டிவைடட் பை r ப்ளஸ் h ஹோல் ஸ்கொயர். நார்மலாக ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி அட் த சர்ஃபேஸ், ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி அட் த சர்ஃபேஸை நம்ம gm டிவைடட் பை r ஸ்கொயர்னு எழுதும். சரியா? இப்போது இங்கே நான் என்ன செய்ய போகிறேன், அது கூட நான் எவ்வளோ ஹைட்டு மேலே போயிருக்கணும் அதை ஆட் பண்ணிக்க போகிறேன். சிம்பிளாக அதை வந்து இப்போ நான் என்ன செய்ய போகிறேன், ஆட் பண்ண போகிறேன். அப்போது கிராவிட்டி அட் அ ஹைட் வில் பி ஈக்குவல் டு gm டிவைடட் பை r ப்ளஸ் இங்கே ஆட் பண்ணி பார்ப்போம். இங்கே வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம், r/2 ஹெச்சோட இடத்துல போட்டு ஹோல் ஸ்கொயர் போட போகிறோம். இப்போ r ப்ளஸ் r/2 என்ன வரும், 3r/2 வரும் இல்லையா? அப்போது பாரு gm டிவைடட் பை 3r/2 ஹோல் ஸ்கொயர் இல்லை. இப்போ இது அப்படியே வந்து ஸ்கொயர் பண்ண பார்ப்போம். அப்போ 3 ஸ்கொயர் பண்ணால் உனக்கு என்ன வந்துடும், 9 வந்துடும். 4 ஸ்கொயர் பண்ணால் 2 ஸ்கொயர் பண்ணால் 4 வந்துடும். அப்போது கிராவிட்டி அட் அ ஹைட், நல்லா கவனி, நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா இந்த 4 நான் மேலே எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஸோ 4 gm டிவைடட் பை 9 r ஸ்கொயர் அப்படின்னு எழுத போகிறேன். இது 1ன்னு எடுத்து வச்சுக்கிறேன். கிராவிட்டி அட் ஹைட் இஸ் ஈக்குவல் டு 4 gm டிவைடட் பை 9 r ஸ்கொயர். இதை ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுப்போம். சரியா? இதே மாதிரி இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன செய்ய போகிறோம்னா டெப்த்து, எவ்வளோ டெப்த்து பூமிக்கு அடியில் போகிறோம் அதுவும் r/2. ஓகே, டெப்த்துக்கான கண்டிஷன் எழுத போகிறோம். ஸோ g சாரி அட் டெப்த்ரா. இப்போ டெப்த்து, கிராவிட்டி அட் டெப்த்துடைய ஃபார்முலாவுக்கு நான் அதே மாதிரி gm டிவைடட் பை, இப்போது இதுக்கு நம்ம இன்னொரு ஃபார்முலா கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்ல, அதை யூஸ் பண்ணி பார்ப்போமா? இல்லை ரேஷியோ எடுக்கணுமா? gm, ஒரே ஒரு நிமிஷம் கொஞ்சம் யோசிச்சுக்கிறேன். என்ன செய்யலாம் அப்படின்னா கிராவிட்டி அட் த சர்ஃபேஸ் இன்ட்டு 1 மைனஸ் d டிவைடட் பை rன்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி பார்ப்போம். இதில் டெப்த்துக்கு என்ன வேல்யூ வருது அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அப்போ கிராவிட்டி அட் அ டெப்த் இஸ் ஈக்குவல் டு கிராவிட்டி அட் த சர்ஃபேஸ் இன்ட்டு 1 மைனஸ் டியோட இடத்துல r/2 இன்ட்டு r. இப்போ இங்கே r கேன்சல் ஆச்சுன்னா உனக்கு என்ன ஆகாது, 0 வராது. ஏன்னா 1 மைனஸ் 1/2. அப்போது 1/2 இன்ட்டு கிராவிட்டி அட் த சர்ஃபேஸ், இப்படி தான் உனக்கு ஆன்சர் வரும். கிராவிட்டி அட் த டெப்த் இஸ் ஈக்குவல் டு, இப்போ கிராவிட்டி அட் த சர்ஃபேஸ் ஃபார்முலா நான் உனக்கு என்ன சொன்னேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். சின்ஸ் கிராவிட்டி அட் த சர்ஃபேஸ் உடைய ஃபார்முலா gm பை r ஸ்கொயர் இல்லையா, அதை கொண்டு வந்து நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ கிராவிட்டி அட் அ டெப்த் இஸ் ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு gm டிவைடட் பை r ஸ்கொயர். இது ஒரு ரேஷியோ. இதை செகண்ட் ஈக்குவேஷனாக எடுத்துகிட்டு வந்துடும். இப்போ கொஸ்டினில் நம்மளை என்ன கேட்டாங்க, இது ரெண்டுத்தையும் எனக்கு டிவைட் பண்ணா ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி அட் ஹைட்டு அப்புறம் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி அட் டெப்த்து, இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ண சொன்னாங்க. அதான் நான் பண்ண போகிறேன். ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி அட் ஹைட்டு டிவைடட் பை ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி அட் டெப்த்து. அப்போ ஹைட்டுக்கு 4/9 gm பை r ஸ்கொயர் டிவைடட் பை இங்கே வந்து 1/2 gm பை r ஸ்கொயர். அவ்வளோதான். அப்போ gm பை r ஸ்கொயர், gm பை r ஸ்கொயரை நம்ம நெக்ஸ்ட் என்ன செஞ்சிட போகிறோம், கேன்சல் பண்ணிட போகிறோம் இல்லையா? we are going to cancel both the terms. ஓகே,
இப்போ கேன்சல் பண்ணிவிட்டு ஃபைனல் ஆன்சர் உங்களுக்கு கிடைக்கிற ஆன்சர் என்னவோ அதை எடுத்து எழுதுனா வேலை முடிஞ்சு, அவ்வளோதான். சரியா? ஸோ திஸ் இஸ் வெரி சிம்பிள். ஓகே, இதுதான் ஃபைனல் ஸ்டெப்பு. இதோட நீ என்ன பண்ணிக்கலாம், வர ஆன்சரை எடுத்து எழுதி முடிச்சிடலாம். இப்போ அடுத்துக்கு வரும். ஓகே, அதுக்கு 4/18 போட்டுக்கும். சரியா? இங்கே வந்து இப்போ நீ என்ன செய்வார், 4/9 இன்ட்டு 2/1 எடுத்துகிட்டு வந்து எழுதுவோமா இல்லையா? அப்படி தானே எழுதுவோம். டிஷ்குள் ஸோ இட் ஷுட் பி 8/9 அப்படின்னு நினைக்கிறேன். தப்பாக போட்டேன்னா யாராவது கமெண்ட் பண்ணு, எனக்கே லைட்டாக கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. ஓகே, அடுத்து when will the weightlessness appear in a lift and why? ஒரு லிஃப்ட்டில் வெயிட்லெஸ்னஸ் எப்போ இருக்கும் அண்ட் அது ஏன் அப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. இப்போ ஞாபகம் வச்சுக்கோ, வெயிட்ன்றது நான் உங்களுக்கு என்ன சொன்னேன் அப்படின்னா ஒரு கான்டாக்ட் ஃபோர்ஸ் அப்படின்னு சொன்னேன். என்ன சொல்லியிருக்கேன், வெயிட்ன்றது இட்ஸ் அ கான்டாக்ட் ஃபோர்ஸ் இல்லையா? அப்போ இந்த கான்டாக்ட் ஃபோர்ஸுக்கு பேசிக்காக எனக்கு கான்டாக்ட் வேணும். ஆனால் இப்போது ஒரு லிஃப்ட்டு ஃப்ரீ ஃபாலில் இருக்குது, கீழே விழுதுன்னு வச்சுக்கோ. ஒரு லிஃப்ட்டு வந்து அப்படியே அறுத்துக்கணும், மேலே இருந்து கீழே விழுது. அப்போ அது விழும்போது என்ன ஆகிடும்னா லிஃப்ட்டும் விழும், லிஃப்ட்டுக்குள்ளே இருக்கிற நானும் என்ன பண்ணுவேன் அப்படின்னா கீழே விழுவேன். லிஃப்ட்டும் கீழே விழும், அதுக்குள்ளே இருக்கிற நானும் கீழே விழுவேன். ஆனால் லிஃப்ட்டுக்கும் எனக்கும் நடுவில் கான்டாக்ட் இருக்காது. அப்போ கான்டாக்ட் இல்லைன்னா வெயிட் இல்லை, ஃப்ரீ ஃபால் இருக்க பார்த்து தான் வெயிட்லெஸ்னஸ் அப்போ இருக்கும். when a lift is in free fall, அது மேலே இருந்து கீழே விழுது அப்படின்னா அப்போ அது உள்ளே இருக்க பர்சனும் சரி லிஃப்ட்டும் சரி ரெண்டு பேருமே டவுன்வர்டாக தான் வருவாங்க சேம் ரேட்டில். ரெண்டு பேர் மேலேயும் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி 9.8 m/s² தான் இருக்கும். ஸோ there is no force of action and reaction between the person and the lift. ஓகே, அப்போ வந்து என்ன இருக்காது, there is no force of action, அங்கே ஆக்ஷனும் இல்லை, அப்போ அதனால் ரியாக்ஷனும் இல்லை between the person and the lift. ஏன்னா ரெண்டு பேரும் தான் டச்சே ஆகலையே, கான்டாக்டே பண்ணலையே. this means there is no normal contact force. ஓகே, அப்போ இவங்க இங்கே கான்டாக்ட் ஃபோர்ஸ் இல்லை அப்படின்னு அர்த்தம். யாருக்கு நடுவில், between the floor of the lift and the person. ஓகே, இவங்க ரெண்டு பேரும் இப்போ இவர் வந்து இந்த ஃப்ளோரை தொட்டார்னா தான் வெயிட் இருக்கும், இவர் தான் தொடவே இல்லை, இவர் ஃப்ரீ ஃபாலில் இருக்காரு. அதனால் அப்போ அந்த பர்சன் வந்து எப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவார்னா வெயிட்லெஸ்னஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவார். சரியா? அடுத்து derive the time period of a satellite orbiting the earth. ஒரு முக்கியமான கொஸ்டின். ஒரு சேட்டலைட் வந்து எர்த்தை சுற்றி ரிவால்வ் பண்ணுது அப்படின்னா அதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கும். இப்போ இது சிம்பிளான ரிலேஷனை நான் எப்படி இதை டிரைவ் பண்ணி ஃபார்முலா எடுத்துகிட்டு வரேன்னு பாரு. நான் ஃபஸ்ட்டு வந்து என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா ஆர்பிட்டல் வெலாசிட்டி இருக்குல்ல, ஓகே, ஆர்பிட்டல் வெலாசிட்டியோடைய ஃபார்முலா ஆனால் நான் எப்படி எடுத்து எழுதுறேன்னு பாரு. ஜென்ரலாக நீ வெலாசிட்டினா என்ன செய்வேன், இல்லை ஸ்பீடுனா என்ன செய்வேன், டிஸ்டன்ஸு பை டைம் போடலாம், ஆர் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் போடலாம். வெலாசிட்டினா டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம், ஸ்பீடுனா டிஸ்டன்ஸ் பை டைம். இப்போது ஏர்த்தை சுற்றி ஒரு சேட்டலைட் வருது இல்லை, அது ஒரு சர்க்குலர் பாத்தில் தானே வருது. அப்போ ஒரு சர்க்குலர் பாத்தில் வருது அப்படின்னா சர்க்கம்ஃபரன்ஸோடைய வேல்யூ 2πr. ஒரு சர்க்கிளுடைய சர்க்கம்ஃபரன்ஸ் என்னவா இருக்கும்னா 2πr. தென் நீ என்ன செய்யலாம், ஆர்பிட்டல் வெலாசிட்டி v0 உடைய வேல்யூ 2πr டிவைடட் பை t-க்கு ஈக்குவலாக இருக்கும்னு எடுத்து எழுதிடலாம். இதில் நீ என்ன கண்டுபிடிக்கணும், டைம் பீரியட். ஞாபகம் வச்சுக்கோ. ஆர்பிட்டல் வெலாசிட்டியுடைய ஃபார்முலா என்னது, ஆர்பிட்டல் வெலாசிட்டியுடைய ஃபார்முலா √g இன்டூ கேபிட்டல் லெட்டர் r. இது ஆர்பிட்டல் வெலாசிட்டியுடைய ஃபார்முலா. அப்போ இதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுவோம். √g இன்டூ கேபிட்டல் லெட்டர் r உடைய வேல்யூ 2πr டிவைடட் பை t-க்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ t இஸ் ஈக்குவல் டு 2πr டிவைடட் பை √g இன்டூ r. இப்போ நான் என்ன தெரியுமா செய்ய போகிறேன், 2π இன்டூ இங்கே r இருக்குல்ல, அதை √r இன்டூ √rன்னு பிரித்து எழுதுகிறேன். ஏன்னா √r இன்டூ √r ஆருக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்புறம் இங்கே கீழே gr இருக்குது ரூட்டில். அப்போ ஒரு √r இந்த √r கேன்சல் ஆகிடும் மேலே கீழே டினாமினேட்டரில். ரிமைனிங் இருக்கிறத நீ என்ன செய்யலாம், 2π√r/g அப்படின்னு எடுத்து எழுதலாம். அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. தட் இஸ் த டைம் பீரியட் ஆஃப் அ சேட்டலைட் ஆர்பிட்டிங் த எர்த். சரியா? அதை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா இப்படி தான் நீ அதை டிரைவும் பண்ண வேண்டியிருக்கும். எக்ஸாமில் ப்ராப்ளம் பேஸ் கொஸ்டினாகவும் கேட்பாங்க. இது 5 மார்க்லையும் பார்ட் 1 பார்ட் 2 கொஸ்டினாக வரும். இப்போ அடுத்து வரும், இஃப் த masses and the mutual distance, okay, between the two objects is doubled, what is the change in gravitational force between them அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. இதை புரிஞ்சுக்க நம்ம வந்து என்ன செய்யலாம், ஃபஸ்ட்டு
2 மாஸ் இருக்குது அப்படின்னு கன்சிடர் பண்ணிப்போம். சரியா? ஃபஸ்ட்டு இது வந்து இதோட மாஸை நான் m1 அப்படின்னு எடுத்துக்கிறேன். இதோட மாஸை ஐ வில் டேக் இட் ஆஸ் m2. இவங்க 2 பேருக்கும் நடுவில் இருக்க டிஸ்டன்ஸை நான் r அப்படின்னு எடுத்துக்கிறேன். அப்போ 2 மாசஸ் இருக்குது m1 m2. இவங்க 2 பேருக்கு நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் rனா இவங்களுக்குள்ளே இருக்க ஃபோர்ஸு டியூ டு கிராவிட்டி எடுத்துக்கிறேன். அந்த ஃபோர்ஸ் டியூ டு கிராவிட்டி ஓகே, அதை வந்து நான் எப்படி எழுத போகிறேன் அப்படின்னா g m1 m2 டிவைடட் பை r ஸ்கொயர்னு எழுத போகிறேன். இதை இங்கே நான் என்ன செய்கிறேன், ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கிறேன். சரியா? இப்போ இது இனிஷியலாக, ஆனால் the masses and the mutual distance between the objects are doubled. ஓகே, இவங்களுக்குள்ளே இருக்கிற இந்த மாஸும் டபுள் ஆகிடுது, இவங்களுக்கு நடுவில் இருக்க டிஸ்டன்ஸும் டபுள் ஆகிடுது. அப்போது ரெண்டாவது கண்டிஷனை இப்படி போடும். என்ன? இதோட மாஸ் 2 டைம்ஸ் ஆஃப் m1 இருக்கணும், இதோட மாஸ் 2 டைம்ஸ் ஆஃப் m2 இருக்கணும். ரெண்டுத்தோட மாஸும் டபுள் ஆயிடுச்சு. அடுத்து இவங்க 2 பேருக்கும் நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் 2r. ஃபஸ்ட்டு இருந்த டிஸ்டன்ஸ் rனா இந்த வாட்டி அந்த டிஸ்டன்ஸ் 2rன்னு இன்னும் அதிகமாயிடுச்சு. இப்போ ஃபோர்ஸ் டியூ டு கிராவிட்டி என்னவா இருக்கும்? அப்போ நான் என்ன செய்ய போகிறேன், F is equal to G into 2m1 into 2m2 divided by 2r whole squareனு போட போகிறேன். அப்போ 2 2s are என்ன வரும் 4. இங்கே ஒரு 2 இருக்குது, அதை ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும் 4. அப்போ F is equal to 4 divided by 4, அப்புறம் G இருக்கும் m1 m2 by r ஸ்கொயர் இருக்கும். 4ம் 4ம் கேன்சல் ஆச்சுன்னா g m1 m2 divided by r ஸ்கொயர். இப்போ என்னாச்சு பாரு, இங்கே என்ன ஃபார்முலா வந்துச்சோ அதே தான் மறுபடி இங்கேயும் வந்திருக்கா. அப்போ இந்த 2 கேஸுமே வந்து இங்கே எப்படி இருக்கு, சிமிலர். இதை எஃப் டேஷ்னு வச்சுப்போம். அப்போ நீ என்ன சொல்லணும் அப்படின்னா போத் எஃப்பும் சரி எஃப் டேஷும் சரி ஈக்குவல். அப்போ இவங்க என்ன கேட்டாங்க, வாட் இஸ் த சேஞ்ச் இன் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எவ்வளோ மாறி இருக்கும்னு கேட்டாங்க. நீ இதை போட்டுட்டு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் டஸ் நாட் சேஞ்சுன்னு எடுத்து எழுதணும். கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து உனக்கு இங்கே என்ன ஆகாது, இட் டஸ் நாட் சேஞ்ச் அப்படின்னு எடுத்து எழுதணும். அவ்வளோதான். அப்படி எழுதிட்டேன்னா முடிஞ்சு. ஓகே, ஸோ இப்போ நான் ஒரு சில ப்ராப்ளம்ஸு கிரியேட்டிவ் கொஸ்டின்லாம் வந்து போட்டிருக்கேன்ல, அதையுமே நீ சால்வ் பண்ணி பாரு. முக்கியமாக வந்து எங்கே அந்த ஒரு கொஸ்டினில் நான் ஏதோ லைட்டாக தடுமாறினேன், அது மட்டும் நீயும் ஒரு வாட்டி வெரிஃபை பண்ணு. அதில் ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருக்குன்னா கமெண்ட் பண்ணு, நம்ம மாற்றிக்கலாம். சரியா? ஸோ மீதி சம்ஸு எல்லாமே முக்கியமாக போட்டுப்பாரு. எல்லா கொஸ்டினையும் இன்றைக்கே முடிச்சிரு. ஓகே, ஆல் தி பெஸ்ட் பசங்களா. அடுத்த வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். சரியா? குட் பை.